ஒரு நாள் உலக நாடுகள் அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? இந்தியாவின் எதிர்காலம் ஒரே இரவில் மாறிவிடுமா? இப்போது உலக வர்த்தகத்தின் பெரும்பகுதி டாலரில் தான் நடக்கிறது. ஆனால் இந்தியா சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளையும் ரூபாயை பயன்படுத்த வைக்க முயற்சி செய்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கும் திட்டம் என்ன? ஏற்கனவே சில நாடுகளுடன் இந்தியா ரூபாயில் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்கான காரணம் டாலர் மீதான சார்பை படிப்படியாக குறைப்பதே ஆகும். இது பெரிய அளவில் வெற்றி பெற்றால் வெளிநாட்டு வர்த்தகத்தில் டாலரை மாற்றும் கூடுதல் செலவுகள் குறையலாம். இந்திய நிறுவனங்களுக்கு இது பெரிய நன்மையாக அமையக்கூடும். மேலும் இந்திய ரூபாயின் மதிப்பும் கூடும். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் உள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் வாங்கும்போது ரூபாய் பயன்படுத்தப்பட்டால் பெட்ரோல் விலை குறையுமா? இதற்கான பதில் அவ்வளவு எளிதல்ல. ரூபாயை உலக நாணயமாக மாற்றுவது வெறும் அறிவிப்பால் நடக்காது. வலுவான பொருளாதாரம், நிலையான கொள்கைகள், சர்வதேச நம்பிக்கை இவை அனைத்தும் அவசியம். அப்படி உலகம் முழுவதும் ரூபாய்க்கு தேவை அதிகரித்தால் இந்திய பொருளாதாரத்தின் மீது வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அது இந்தியாவை வல்லரசாக மாற்றும். பொருளாதார வளர்ச்சியுடன் புதிய சவால்களும் உருவாகும். அதாவது ரூபாயின் பயன்பாடு உலகளவில் அதிகரித்தால் அதன் மதிப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ரூபாய் டாலரை போல உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படலாம். அன்று இந்தியாவின் பொருளாதார செல்வாக்கு பல மடங்கு உயரும். ஆனால் அந்த நிலையை அடைய இன்னும் நீண்ட கால பயணம் உள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நிதி அமைப்பை மாற்றக்கூடிய இந்தியாவின் முயற்சி உண்மையிலேயே வெற்றி பெறுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.